ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஐ வனா பி சூப்பர் ஸ்டார் எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் இவங்களுக்குள்ள கசமுசா நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது மார்னிங் ஆகிடுச்சு. 2 பேரும் எழுந்திருப்பாங்கன்னு பார்த்தா வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நம்ம வின்னு தான் எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சு அப்படியே இவங்கள பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எழுந்ததும் சரி எழுந்துறின்னு சொன்னால், ஐயோ இவ்வளோ ஏர்லியாவா, நான்லாம் இவ்வளோ ஏர்லியாக எழுந்ததே இல்லைப்பான்னு சொல்ல, அதுக்கு அவங்க ஓய் இது ஒன்றும் ஏர்லி கிடையாது, மார்னிங் ஆகிடுச்சு, அடுத்தது நூன் கூட ஆகிடும், இன்னும் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. நேற்று நடந்த விஷயத்தால் நம்ம வானுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெக்கமாக இருக்குது. அவங்கள பார்த்தாலே ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திரும்பி படுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கூப்பிட்றாங்க. மறுபடியும் திரும்ப திரும்ப ஐயோ நான் மாட்டேன்ப்பாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம விண்ணை கூப்பிட்டதும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ என்னால் முடியாதுன்னு 2 பேருக்கு அங்கே ஒரு ஃபைட்டே நடக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு என்னால் முடியாதுன்னு சரி அவங்க அதுக்கப்புறம் தான் நம்ம விண்ணுக்கு புரியுது விஷயமே. ஏய் நீ இவ்வளோ நேரம் என்னத்த முடியாதுன்னு சொல்கிற, நேற்று நமக்குள்ளே நடந்துச்சு, அதை முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியா, லூஸு உனக்கு வேணும்னா சொல்லு, ஒன்ஸ் மோர் போகலாங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ வேணான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க எதுக்கு கூப்பிட்டுட்ருக்காங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க. இவங்க இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் ஆக போகிறாங்க இல்லையா. ஸோ அதுக்காக டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ரன்னிங் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு பழக்கி விடணும்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2 பேரும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. வழக்கம் போல் நம்ம வானுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஒரே சோம்பேறித்தனமாக இருக்குது. என்னடா இது, இந்நேரம்லாம் நான் தூங்கிக்கிட்டு இருப்பேன், என்ன எழுப்பி கூட்டிகிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாங்களேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே பண்ணேன். என்ன அங்கே சத்தான்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அச்சோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுவும் சொல்லலையே. இப்போ என்ன, நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ரன்னிங் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், இதானே, ஓகே டன், நான் பண்ணுறேங்கிற மாதிரி வானும் சொல்லுது. ஓகே இது கேட்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்களும் அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த எக்ஸசைஸை பண்ணுறாங்க. ஸோ அப்படியே பேக் சைடு வந்து ஹக் பண்ணிக்கிட்டு வின் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு இப்போ என்ன எக்ஸசைஸ், யோகா, ரன்னிங் இதெல்லாம் பண்ண பிடிக்கல அதானே, அப்போ ஒன்று பண்ண, நான் உனக்கு ஐடியா தரேன்னு சொன்னதும் அப்படியா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறா. நேற்று நைட் நம்ம பண்ணோம் பார்த்தியா, அது கூட ஒரு எக்ஸசைஸ் தான், உனக்கு வேணும்னா சொல்லு, ஒன்ஸ் மோர் நம்ம அதையே பண்ணிக்கலாம், இதெல்லாம் வேணா கேன்சல் பண்ணிக்கலான்னு சொல்ல, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. இப்போ தான் இன்னும் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல், இவங்களுக்கு தான் நீச்சல்னா பயம் இல்லை. ஸோ இப்போ மறுபடியும் இவங்க இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. உனக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன், நீ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும், நீ இதெல்லாம் பண்ணவே தேவையில்லைன்னு சொன்னதும் அப்படியா சரி நான் போயிட்டு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க. அடுத்து தின்றுட்டின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன், ஸ்விம்மிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க. என்னது ஸ்விம்மிங்கான்னு சொல்லிட்டு வாயை புடக்க, ஆமாம் ஸ்விம்மிங் தான், ஐயோ எனக்கு தண்ணி பயம்ப்பா, நான் வரமாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லை வா நான் இருக்கேன், வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த எட்ஜ் வரைக்கும் உட்கார வச்சுட்டாங்க. நான் உன் கூடயே இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, நான் எப்போவுமே உன் கூடயே இருப்பேன் சரியா, என் கையை நல்லா பிடிச்சிக்கோ, நல்லா மூச்சை இழுத்து விடு, ஒன்றும் இல்லை நான் உன் கூடயே இருக்கேன், நீ தண்ணிக்குள்ளே போகவே மாட்டேன், நான் தான் போவேன் ஓகேவா, நீ ரிலாக்ஸாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தைரியத்தை வர வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இறக்கலான்னு ட்ரை பண்ணால் பிடிச்சி நம்ம விண்ணை உள்ளார தள்ளி விட்டுட்டு இன்னமும் வானு வெளியிலே தான் உட்காந்துருக்காங்க. ஸோ வின் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னடா பண்ணுறது இவருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் தண்ணியில கையாவது வையன்னு சொன்னாலும் அதுக்கு கூட பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு பயந்தாங்குழியாக இருக்காங்க. ஸோ நம்ம வின் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே 2 பேரும் அந்த எஜ்ஜில் உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு வானை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ண அந்த ஷாக்லேயே நம்ம வான் இருந்துக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்ட நகர்த்தி தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. இப்போ இவங்க தண்ணிக்குள்ளே குதிச்சு ஐயோ என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி கத்த, ஒன்றுமே இல்லை என்னை பிடிச்சிட்டு நில்லுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவங்களை பிடிச்சிட்டு நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா பாரு, இப்போ உனக்கு எப்படி இருக்குது, நல்லா மூச்சு இழுத்து விடு, இப்போ உனக்கு பயமாக இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஓகே ஐம் ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. சரி இப்போ கொஞ்சமாக என்னை நம்பிக்கிட்டு
உன் காலை அப்படியே கீழே எடுத்து வைகின்னு சொல்ல, அப்படியே உங்களை பார்த்துட்டு காலை எடுத்து கீழே வச்சிடுறாங்க. பார்த்தது உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் காலை கீழே வச்சுட்டு நிற்கிறேன், ஸ்விம்மிங் பூலில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த தண்ணியிலே விளையாண்டுட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போகுது அன்றைக்கி நாளே. அதுக்கப்புறம் ஹேர்லாம் நல்லா தொடச்சிட்டு காய வச்சுட்டு நிற்கும் போது இவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னா அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணி ரொம்பவே ஹாப்பியாக பேசுகிறாங்க. எதுக்காகனா இவங்க இப்போது இந்த மூவியில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் பரவிடுச்சு. அவங்க ஃபேஸ்புக்கில் இந்த விஷயத்தை பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்களுக்குலாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டார். அப்பா அம்மா கிட்ட இதை சொல்லணும்னு உனக்கு தோணலன்னு சொல்லி கேட்கும் போது, நான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆகணும்லம்மா, அதுக்கப்புறம் தானே உங்ககிட்ட சொல்லணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொல்ல, உங்கள் அப்பா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கார் தெரியுமா, அங்கே ஷாப்புக்கு வர எல்லா கஸ்டமர்ஸ்கிட்டையும் உன்னுடைய புராணம் தான், உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மை சொல்ல போனால் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் ஆகுது தெரியுமான்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப அமேசிங்கான பொண்ணு, உன்னை நினச்சா அவ்வளோ பெருமையாக இருக்குது எங்களுக்குன்னு அவங்க அம்மா அவ்வளோ புகழ்ந்து பாராட்டுறாங்க. இவங்களுக்கு சந்தோஷம்னா தாங்கலை, குதிக்கிறாங்க ரூம்லேயே. இவங்களுக்கு ஹாப்பினா உடனே யார்கிட்ட சொல்ல தோணும், வின் கிட்ட தானே. ஸோ வின் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னாச்சு இன்னைக்கு பேபியோட ஃபேஸில் ஸ்மைலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அம்மா கால் பண்ணாங்க. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்களான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்படி இவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வின் வான் கிட்ட கேட்க, அதுக்கு வானு, இது எல்லாமே உங்களால் தான், என்ன நீங்கள் தானே இந்த விஷயத்தில் தள்ளி என்கரேஜ் பண்ணி எவ்ரிடே எனக்காகவே ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே எனக்காக நீங்கள் பண்ணீங்க, நீங்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இன்னொரு யோசனை வருது. அப்புறம் வானும் இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. சொல்லப்போனால் இந்த ஃபில்மில் என்னை ஜாயின் பண்ணி விட்டதே அவங்க தானே, அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுங்கிற மாதிரி சொல்ல, இவ அப்படியே பார்த்துட்டு இவங்களுக்கு ஃபேஸே மாறிடுது ஒரு செகண்டு. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஸ்கிரிப்ட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கிரிப்டை பாரு, இதில் உள்ள டயலாக்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணு, இதை நீ ஆக்ட் பண்ணணுன்னு சொன்னதும், என்னது இதில் இருக்கிற எல்லாமாவான்னு கேட்குறாங்க. இந்த புக்கு ஃபுல்லாக கிடையாது, இதில் நான் உனக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பேஜ்லாம் உன்னுடைய பார்ட், ஸோ அதை மட்டும் நீ ப்ராக்டிஸ் பண்ணால் போதுங்கிற மாதிரி சொல்ல, மார்க் பண்ணதே இவ்வளோ இருக்கே, இவ்வளோத்தையும் நான் எப்படி படிப்பேன், ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் மட்டும்தானே இருக்கும்னு நான் நினச்சேன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் நீ சோம்பேறித்தனம் பட்டினா கண்டிப்பாக நீ ஆக்ட்ரஸ் ஆகிறத மறந்துட வேண்டியதாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அதில் இருக்கிற அவங்களுடைய டைலாக்ஸை மட்டும் அவங்க அப்படியே ஆக்ட் பண்ணி காட்டுறாங்க. ஆக்ட் பண்ணுறது வழக்கம் போல் நம்ம ஆள் சொதப்பிகிட்ருக்காங்க. எப்படின்னா அந்த டைலாக் டைலாகாக மட்டும் சொல்லிக்கிட்டு காமெடியாக இருக்குது ரொம்பவே. அதை பார்த்து வின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இரு 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 எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற, டோனை கொஞ்சம் கம்மி பண்ணு, பொறுமையாக பேசு, சாஃப்டாக பேசுன்னு சொல்ல, அப்பவும் அவங்க அப்படியே தான் பேசுகிறாங்க. இல்லை 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 இதுவும் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும்னு இவங்க ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ தான் நம்ம வின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனால் உனக்காக நான் எவ்வளோ பேசியிருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு தப்பி தவறி இவங்க அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண விஷயத்த சொல்ல வந்துடுறாங்க. இல்லை புரியல என்னன்னு சொல்லி இவங்க கேட்கும் போது, நத்திங் ஒன்றும் இல்லை, நீ அதை பற்றி யோசிக்காத, வானு என்னை பாரு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வராங்க. ஒவ்வொரு லைனையும் நீ மனப்பாடம் பண்ணுறதை விட ரொம்பவே முக்கியமானது அதை எல்லாத்தையும் உணர்ந்து சொல்கிறது. அந்த வேர்ட்ஸ்லாம் உன் வாயிலேருந்து வரும்போது அப்படியே ட்ரூவாக இருக்கணும், யார்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அந்த கேரக்டர், அந்த டைலாகில் வர கேரக்டர் நீ தான் நினச்சிக்கணும். அந்த கேரக்டர் நீயா இருந்தினா அந்த சுச்சுவேஷனை நீ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி மற்றவங்க கிட்ட சொல்லுவ, அதே மாதிரி சொல்லணும். அதே ஃபீலில் அப்படியே ஃபீல் பண்ணணும், அந்த கேரக்டராகவே மாறணும். நீ நடிக்கிறங்கிறதையும் நீ மறந்துடு, ஆக்சுவலி இந்த கேரக்டர் நீ தான். அப்போ அந்த டைலாக் நீ எப்படி சொல்லுவ அப்படிங்கிறத மட்டும் சொல்லு. உன்னை மட்டும் நீ நம்பு, மற்றவன் நம்மளை பார்க்கணும், பாராட்டணும், அதெல்லாம் மறந்துடு, உன்னை பற்றி மட்டும் யோசின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஒரு டைலாக் சொல்கிறாங்க. இதில் இருக்கிற டைலாக் கிடையாது, இவங்க 2 பேரும் தனியாக அந்த ட்ரிப் போயிருந்தாங்க இல்லையா, அதை பற்றி இவங்க கொஞ்சம் டைலாக் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் இருந்தாலும் நீ கூட இருக்க மாதிரி வரல, யாருமே என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க ஒரு டைலாக் சொல்ல அப்படியே இந்த டைலாகை கேட்க நம்ம வின்னை பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வின்னு தான் அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஓகேவா, சூப்பரான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஃபென்டாஸ்டிக், சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு, சரி இப்போ நீ என்ன கேரக்டரை உள்வாங்கி பண்ணன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க அதை சொல்ல வராங்க. ஆனால் சொல்லாமல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்க கேரக்டர் தானே இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்போ யோசித்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அந்த ட்ரிப் போன அந்த விஷயத்தை யோசித்து பார்த்துட்டு, ஸோ வீண் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ யாரை நினச்சேனாலும் பண்ணு, ஆனால் இதை நீ சூப்பராக பண்ண தெரியுமா, நான் கூட ஒரு செகண்ட் பயந்துட்டேன் இதெல்லாம் நீ எப்படி பண்ண போறியோன்னு சொல்லிட்டு. இப்போ நீ ஆக்ட் பண்ண தெரியுமா, இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. கண்டிப்பாக எந்த கேரக்டர் எந்த ப்ளே கொடுத்தாலும் நீ கண்டிப்பாக நல்லா பண்ணுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு வென் சொல்ல, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, இதை உங்கள் வாயால் கேட்குறதுக்கு நீங்கள் தான் என்னோட பெஸ்ட் மோட்டிவேட்டர்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வின்னு இதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க இவங்க சொன்ன டயலாக. ஸோ வின்னுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவன் தான், அந்த பையன் தான் இல்லையா, டாமு. ஸோ அவனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. என்னென்னு கேட்குறாங்கன்னா, எனக்கு ஒரு உண்மை தெரியணும் டாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மான்னு சொல்லி கேட்கும்போது, நாம் ஒருத்தங்களை லவ் பண்ணால் அது ரிஸ்காகவும் தெரிஞ்சாலும் நம்ம அவங்கள லவ் பண்ணுவோமான்னு கேட்குறாங்க. அப்போ டாம் கேட்குறான், என்னாச்சு உனக்கு வாணுங்கன்னு சொல்லிட்டு. வான் தானே அது அந்த பொண்ணுங்கிற மாதிரி கேட்குறான். நீ அதெல்லாம் விடு, ஜஸ்ட் எனக்கு ஆன்சர் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு வான் சொல்ல, அதுக்கு அவனும் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு அது ரிஸ்க்குன்னு தெரிஞ்சும் அது மேலே உனக்கு ஆசை வருது, லவ் வருதுன்னா எவ்வளோ வந்தாலும் பார்த்துக்கலாம், எத்தனை பேர் வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம்னு உனக்கு தோணுதுன்னா கண்டிப்பாக அது ட்ரூ லவ் தான். அந்த லவ்க்காக நீ எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுக்கலான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீ லவ்வில் விழுந்துட்டுன்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு லவ்வை எதுக்காக விடணும் வின்னுங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். தேங்க்யூ டாம்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. இப்போ போயிட்டு நம்ம வானை பார்த்தா வானை சோஃபாவில் படுத்து தூங்கிட்டுருக்காங்க. அப்படியே கிட்ட போயிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு இவங்க உட்காந்துருக்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்க கண் முழிச்சுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உனக்கு பிளாங்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு வரலான்னு பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பிளாங்கெட் எடுத்து இவங்களுக்கு போத்தி விடுறாங்க. இப்போ இங்கே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம மேவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஓகே போல். ஸோ அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர், இவங்கள பார்த்துக்கிற டாக்டர் யார், வானோட ஃப்ரெண்டு மிடி தானே. அவகிட்ட சொல்லாமலே அங்கேருந்து கிளம்பி போக பார்க்குறாங்க. அப்படியே இவங்க போயிட்டுருக்கும் போது ஆப்போசிட்டில் மிடியும் வந்துடுறாங்க. என்னாச்சு நீ கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இப்போ தான் நான் ஓகேல, நீங்கள் தானே எனக்கு கிளம்பு சொல்லி சார்ஜ் ஷீட்டே எழுதி கொடுத்தீங்க, அப்புறம் என்ன கேட்குறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதனால தான் கொடுத்தேங்கிற மாதிரி சொல்ல, சரி உங்கள் கார் தான் சரியில்லையே இப்போ எப்படி தனியாக போவீங்கிற மாதிரி சொல்ல, அது உங்களோட பிஸ்னஸ் கிடையாது, உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்னு அப்படியே வழக்கம் போல் திமுறாக கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இவங்க வெளில போய் நின்றுட்டுருக்க, அங்கே ஒரு டாக்ஸி கூட வரல, மொபைல்லையும் எந்த டாக்ஸியும் அவைலபிளாக இல்லை. சரி என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு நம்ம மீடி கார் எடுத்துகிட்டு வந்து வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பயும் பிஹேவ் பண்ணிவிட்டு வரமாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, மெடிக்கு அவங்க மேலே அப்படி ஒரு அன்பு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும், சரி நான் உன்னை பேசினதுக்கெலாம் என்னை மன்னிச்சிக்கோ, வந்து காரில் ஏறுதா ஏங்கிற மாதிரி கூப்பிட, அப்படி மரியாதை கூப்பிட்டா வரப்போகிறேன்னு சொல்லிட்டு மேவும் ஏறி வராங்க. அதுவும் இவங்களை என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. பேகெல்லாம் அவங்க கையில் கொடுத்து, ரொம்ப திமிரு தான் இல்லை மேவுக்கு. ஸோ பேக்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ கிளம்புறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நீ ரைட் கொடுத்ததுக்காக நான் உனக்கு ஃபுட்டு வாங்கி தரேன், எங்கேயாவது நிறுத்து, எனக்கும் ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க, தாராளமாக வாங்கிக்கலாம், ஆனால் நீ தான் பே பண்ணுங்கிற மாதிரி மிடி சொல்ல, நீ ஏன் தான் அப்படி இருக்கியோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே கிளம்பி போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வானை தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ எழுந்திருக்கிறாங்க. டேபிளில் பார்த்தா ஒரு நோட் இருக்குது. என்னென்னா, சூப்பராக அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடியாக அங்கே ஹோட்டலுக்கு வந்துருங்கிற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய லிங்க் நான் உனக்கு லைனில் அனுப்புகிறேன்னு சொல்லி இவங்க அனுப்ப, இதை பார்த்ததுமே வானுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரெஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டு பார்க்குறாங்க. ஃபைனலி ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அழகாக ரெடி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாப் செலிப்ரிட்டிஸ் மாதிரி இருக்காங்க அதில் பார்த்தா.
இங்கே நம்ம வின் எங்கடா போயிருக்காங்கன்னு பார்த்தா ரிங் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க போல். ஸோ ரிங்கு பார்த்துட்ருக்காங்க. டிசைன்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சைஸ் என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயத்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இவங்க போயிட்டு வானுங்க கிட்ட உட்காந்து பார்த்தாங்க இல்லையா, அப்போ அவங்க கையில் ரிங் சைஸுக்கு ஒரு ஒரு சணல் மாதிரி இருக்குது. அதை எடுத்து சுற்றி அவங்களுடைய ரிங் சைஸை பார்க்கறதுக்காக தான் அவங்க கிட்ட போய் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த நூலை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்ததும் அதே சைஸ்க்கு அவங்க இப்போ ரிங்கும் கொடுத்துட்றாங்க. அதை வாங்கிக்கிட்டு இவங்க ரொம்ப ஹாப்பியாக வந்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வேணும்னு சொன்னா இல்லையா, அந்த மால்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கா போல். அவள் பின்னாடியே மிடி சுத்த, இந்த மாதிரி மிடி பின்னாடி இன்னும் நிறைய பேர் வராங்க. ஏன்னா கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வராங்க. கொஞ்சம் பொறுமையாக போங்க, ஏன் இவ்வளோ வேகமாக போகிறீங்கன்னு மிடி சொல்ல, எனக்கு இப்படி தான் நடக்க வரும், நீனும் வான்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஆள் ரிங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு டேபிள்லாம் அழகாக புக் பண்ணி சூப்பராக உட்காந்துருக்காங்க. இவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்ததும் என்னன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ண வெயிட்டரும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த ரிங்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ரிங்கையும் அவங்க கையில் ஆல்ரெடி அதே மாதிரி மாடலில் இருக்கிற ஒரு ரிங்கையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா வானை அவள் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸிங்கை பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் ஏதாவது செலிப்ரிட்டிஸாக இருப்பாங்களோன்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் இருக்குது. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கே ஒரு மாதிரியாகி, ஐயோ நம்ம இப்படியே இருந்தோன்னா எல்லோரும் நம்ம பின்னாலே வர ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோம் போல், கொஞ்சம் கம்மி பண்ணலாமேன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. பரவாயில்லையே, நல்லா தானே இருக்குது, ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க அதுக்கப்புறம் வெளியில் போகலான்னு போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா நம்ம மேவும் அங்கேயே தான் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து நுழையிறா. ஏய் நில்லுன்னு சொல்ல, இவங்க நான் நிற்க மாட்டேன்னு போக ட்ரை பண்ணேன். ஏய் நில்லுன்னு சொல்லல, வின்ன உனக்கு எப்படி தெரியும், அவள் ஏன் உன்னை ட்ரா பண்ணாங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்படியா, எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அவளை தெரியாதுன்னா அப்புறம் எதுக்கு அவள் ஒன்றா ரெக்கமெண்ட் பண்ணுறா, அந்த ஃபிலிமில் நீ நடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட அவள் ரொம்பவே விரும்பி கேட்டிருக்கா, அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, இல்லை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியே, அதை நான் நம்புவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வான் தானே எனக்கு அந்த சான்ஸை வாங்கி கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டி நடிப்பேங்கிற மாதிரியுமே பேச, எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது, உனக்கு அவள் அப்படி ஒரு விஷயம் பண்ணுறானா கண்டிப்பாக நீ அவளுக்கு ஏதாவது பண்ணிட்டு தானே இருக்கணும், என்னடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறது தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இவங்கள ஸ்டாப் பண்ணி அவள் என்ன சொல்கிறானா, நீ என்ன நினச்ச, உன்னை அவள் லவ் பண்ணுறானா, அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் உன்னை யூஸ் பண்ணிக்கிறா அவ்வளோதான், அவள் ஒரு வேளை லவ் பண்ணணும்னு நினச்சானா என்ன மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் செலிப்ரிட்டியை தான் லவ் பண்ணுவா, ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒரு சூப்பர் ஸ்டார், நாங்கள் 2 பேருமே ஒரு செலிப்ரிட்டி, இப்போ ஃபிலிம் வேறு நடிக்க போகிறோம், இது எல்லாத்துக்கும் மேலே அவள் எதுக்கு இங்கே வந்தால் தெரியுமா, இல்லை எதுக்கு இங்கேருந்து போனான்னு உனக்கு தெரியுமா, எல்லாமே எனக்காக தான், எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க அந்த லீக்டு ஃபோட்டோஸை தான் இவன் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லி, அப்படிலாம் கிடையாது, எங்கள் 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆச்சு போனா, இப்போ எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு வந்துட்டா, இதுதான் நடந்துச்சு, நாங்கள் நாளைக்கு சேர்ந்துருவோம், அது உனக்கு தெரியுமா, தேவையில்லாமல் உன் மனசுக்குள்ளே கற்பனையை வளர்த்துக்காதங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்லி நம்ம வானோட மனசையே களைச்சி விட்டுடுறாங்க. வான் அங்கேயே நின்றுட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்குது, பயங்கரமாக அப்செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம இன்னும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, அங்கேயும் வரல. ஸோ அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விட்டுறாங்க, எனக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங் வந்துச்சு, நான் அங்கே போயிட்டேன், ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ரூமுக்கு வந்துருங்கிற மாதிரி இவங்க சொல்ல அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு வர, அதை பார்த்த மிடி கரெக்டாக கேட்குறா, அது எப்படி நீ ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈன்னு பல்ல காட்டுறேன்னு சொல்லி கேட்க, ஏய் என்னை பார்த்து என்ன நினச்ச நீನು, என்னுடைய ஃபேஸ் நேச்சுரலி பியூட்டிஃபுல், அது உனக்கு தெரியுமா, அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி நான் அழகாக தெரிவேன்னு சொல்லிகிட்டு இருக்க, பின்னாடி இருந்து ஒரு குரூப்பு மேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க வந்துடுறாங்க. இவன் முன்னாடி மாதிரினா அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பா, இப்போ நம்ம வானை அசிங்கப்படுத்தினதில் ஒரு சந்தோஷம் அவளுக்கு, அதனால் எல்லாருக்கும் போயிட்டு செல்ஃபி கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆப்போசிட்டில் வான் நிற்கிறத மிடி பார்க்குறாங்க. ஸோ மிடி இப்போ அங்கே போயிட்டு என்னாச்சு வானம், எதுக்கு அழறன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நத்திங்னு சொல்ல இவங்க திரும்ப அதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காளே, அவள் யார், எதுக்கு அவள் அங்கே வந்திருக்கா, உன்னை பார்க்கவும் விட மாட்டேங்கிறா, நீ ஏன்னு சொல்ல மாட்டேங்கிற, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க, என்கிட்ட எதுவும் கேட்காத, வாயை மூடுங்கிற மாதிரி இவங்க திட்டுறாங்க.
அங்கேருந்து கிளம்பவும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரமே அங்கே வர, "ஏய் இவ கூட நீ என்ன பண்ணிகிட்ருக்க, வா போகலாங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. "ஓ, இவ உன் ஃப்ரெண்டா? அதுவும் இந்த சப்ஸ்டியூட் உன் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்குறாங்க." ஏன்னா மூவிஸ்லலாம் இவங்க சப்ஸ்டியூட் தானே பண்ணுவாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது, "ஏய் கொஞ்சம் பார்த்து பேசு, அவள் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி பேசுறியேன்னு சொல்ல." சரி எது எப்படி இருக்கோ என்ன கொண்டு வந்து ட்ராப் பண்ணுங்கிற மாதிரி அவங்க கேட்க, இவங்க வானுங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. "நீ எப்படியாவது கால் டாக்ஸி புக் பண்ணி போயிடு, என்ன ஆளை விட சாமிங்கிற மாதிரி மிடி அங்கேருந்து கிளம்ப, இப்போ வானுங்க கூப்பிட்டுட்டு மிடி தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோம் அதை பற்றி தான் கேட்குறாங்க. அப்பவும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, "கொஞ்சம் நிறுத்துறியா, நீ எதுக்கு என்ன கேட்குற? என்னை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீன்னா உன் நம்பரை நான் பிளாக் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வர முடியாத அளவுக்கு அங்கே இருக்கிற காட் கிட்ட சொல்லிடுவேன். இது என்னுடைய வீடு, நான் எப்போ வேணாலும் வருவேன், யாரை வேணாலும் தங்க வைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என்னை கேள்வி கேட்காதங்கிற மாதிரி ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி மிடிக்கிட்ட பேசிடுறாங்க. "நான் இப்போ கிளம்புறேன், ரொம்பவே தேங்க்ஸ் என்னை ட்ராப் பண்ணதுக்குன்னு" சொல்லிட்டு போயிடுறாங்க. உள்ளே போயிட்டோம் இதே தான் யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு நாள் இவங்க ஒரு புக் எடுப்பாங்க. அப்போ அது கீழே விழுந்துடும். அதில் அந்த நோட்டுக்காக இடையில ஒரு கார்டு மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கார்டுக்கு பதிலாக இவங்க அவங்க 2 பேரும் எடுத்த பிக்சரை தானே வச்சுருப்பாங்க வின்னு. ஸோ அது கீழே விழுந்துடும். அதை எடுத்து அழகாக வைப்பாங்க. அப்போ இவங்க பார்ப்பாங்க, பட் பெருசாக இதை ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வேளை மேயுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதனால தான் அவங்க அதெல்லாம் வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்க. இப்போ போயிட்டு அதே ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸாக எடுத்த ஃபோட்டோ இது. அப்போ சொன்னது அப்படியே அவங்களுக்கு மைண்ட் வாய்ஸில் ஓடிக்கிட்டே இருக்குது. ரூமுக்கு போயிட்டோம் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வின்னு வர வந்து வெளில நின்று டோரை நாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கண்ணை தொடச்சிக்கிட்டு வந்துட்டு, "எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, அதனால் நான் தூங்க போகிறேன், நான் வரலைங்கிற மாதிரி சொல்ல. உனக்காக நான் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்ன ஆச்சுன்னே சொல்ல மாட்டேங்கிற, வெளிலேயும் வர மாட்டேங்கிற, என்ன தான் பண்ணட்டுங்கிற மாதிரி கேட்க, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. ஆனால் நம்ம வின்னை பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுட்டுருக்காங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மார்னிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா இவங்க ஆம்லேட்லாம் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வான்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. இவளுக்கு கிறிஸ்பியான எக்னா ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்கை பிரேக் பண்ணி இவங்களுக்கு கிறிஸ்பியாக ரெடி பண்ணிவிட்டு இவங்களை தேடுறாங்க. அப்போவும் இவங்களை காணோம். சரி ரூமில் போய் பார்க்கலான்னு பார்த்தா ரூம்லேயே ஆளை காணோம். ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டாங்க போல். இப்போ தான் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா இந்த கேம் அங்கே இருக்கா. "ஹே வானு, எப்படி இருக்குன்னு" சொல்லிட்டு கேம் வந்து அவரோட நேமை இன்ட்ரோ பண்ணுறா. "என் பேர் கேம்னு" சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணிக்க, "நைஸ் டு மீட் யூன்னு" சொல்லிட்டு நம்ம வானும் சொல்கிறாங்க. "என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி வச்சுருக்க ஃபேஸ்ன்னு" சொல்லி கேட்கும்போது, "ஒன்றும் இல்லை, திடீர்னு வான் வான் கால் பண்ணி ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சடனாக கிளம்பி வந்துட்டேன், நைட்டும் சரியாக தூங்கலை, அதுதாங்கிற மாதிரி இவங்க சொல்ல." கேமும் என்ன சொல்கிறான்னா, "ஹே இதெல்லாம் நீ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத, எப்பவும் போல் கேஷுவலாக இரு, வான் வான் அப்படி தான் எப்போவுமே ஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாதிரி அவ சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணாக தான் இருக்கா." இப்போ நம்ம வானுங்க அங்கே வந்துட்டு 2 பேருக்கும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. "குட் மார்னிங் கேர்ள்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினியை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஆக்டிங் எப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க, அதை கற்றுக்கோங்கிற மாதிரி சொல்ல இவங்களும் ஹாப்பியாக கிளம்புறாங்க. "ஹே ஹே ஹே, வெயிட் வெயிட் வெயிட், மொபைல் ஃபோன்ஸ் பேக்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சுட்டு போங்க, அதெல்லாம் உங்களுக்கு அலோடே கிடையாது, ஒன்லி அங்கே டீச்சிங்கில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற மாதிரி அனுப்பி விடுறாங்க. ஸோ இப்போ அவங்க மொபைல் அங்கே இருக்கும்போது நம்ம வின்னு கால் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்கள மார்னிங்கும் காணும் இல்லையா. ஸோ அவங்க கால் பண்ண வின்னுங்கிற நேமை பார்த்தோன்னே நம்ம வான் வானால் சும்மா இருக்க முடியல. அட்டன் பண்ணி, "என்ன ஆச்சு, நான் வான் வான் பேசுகிறேன், என்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஆக்டிங் கிளாஸில் இருக்காங்க, ஏதாவது அர்ஜென்ட்டானு சொல்லி கேட்க, "நத்திங்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அங்கே ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக நல்லாவே போகுது. ஸோ அந்த டீச் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி வான் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வான் கிட்ட கேட்குறாங்க, "நீ இன்னைக்கு வீட்டுக்கு எப்படி போவ, வா நான் ட்ராப் பண்ணுறேன், நீ வேற ஆல்ரெடி டயர்டாக இருக்கியேன்னு" சொல்லி சொல்ல அப்போ நம்ம கேம் யோசிக்கிறா நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ என்ன சொல்லிடுறானா, "உங்கள் டேடி வருவார் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு, நீ அவர் கூட போயிடு, நான் வானை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வான் நான் டாக்ஸியில் போய்க்கிறேன்னு சொன்னாலும் இவ விடாமல் பிடிவாதமாக நான் தான் கூட்டிகிட்டு போவேங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறா.
ஸோ இப்போ சொன்ன மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறா. வீடு யாருது, எப்போ வாங்குனீங்க, எல்லா டீட்டெயிலையும் கேட்குறா. எங்களுது தான், அப்பா அப்ராடில் இருக்காங்க, அப்பா அம்மா, நான் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கேன், தனியாக தான் இருக்கேங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இவளும் குட் பை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறா. உள்ளே போனதும் நம்ம வின்ன பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே கிஸ் தான், கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன் டே ஃபுல்லாக எங்கம்மா போனேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா, எங்கம்மா போனேன்னு சொல்ல, நான் ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்கேன், என்னை கொஞ்சம் விடுறீங்களா, இதெல்லாம் வேணாமேங்கிற மாதிரி விலகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறா. மறுபடியும் இவங்க ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல் நல்லா தானே இருக்குது, ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்ல, இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் யார் பார்க்க போகிறான்னு இவங்களும் சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறத கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளார போகிறாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை தூரத்துலேருந்து வழக்கம் போல் நம்ம வான் ஒட்டு கேட்டுறது. ஆக்சுவலி அவங்களுக்கு காதில் எதுவும் கேட்கல, ஆனால் கண்ணால் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்காங்கங்கிற விஷயம் வானுக்கு தெரியுது. யாருக்கு தெரியக்கூடாதோ அந்த ஆளுக்கே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேரும் குளிச்சிட்ருக்காங்க. என்னாச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கியா, சேர்ந்து தூங்கலாம், நான் உனக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு வின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் இவங்க ஓகேன்னு தலையை மட்டும்தான் ஆட்டுறாங்க. இருந்தாலும் ரொம்பவே டல்லாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பெட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போதே நம்ம வான் மட்டும் அங்கேருந்து எழுந்திரிச்சு போகிறாங்க. எழுந்திரிச்சு அவங்க ரூமுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணுறாங்க. அதுவும் அழுதுகிட்டே, பயங்கரமாக அழுதுகிட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுக்கிறாங்க. எதுக்குடா இவங்க பேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்போ இவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. ஸோ அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கில் இந்த பெரிய பேக் ஒன்று ரெட் கலர் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. அந்த நேரம் பார்த்தா எல்லா இடத்துலையும் லைட்ஸ் ஆன் ஆகுது. யாருன்னா வழக்கம் போல் வின் வந்துட்டாங்க. ஹே எங்கே போகிற, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நானும் சொல்லி இவங்க எடுக்கிறாங்க. வானுங்க என்னாச்சு, எங்கே போகிறேன்னு சொல்லி இவங்க கேட்கும்போது, எனக்கு என்னமோ நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறணும்னு தோணுது, நான் இங்கேருந்து எங்கேயாவது போயிட்டேன்னா மேபி உங்களுக்கு பெட்டராக இருக்கும், எனக்காக நீங்கள் டேரக்டர்கிட்டலாம் போய் கெஞ்சிருக்கீங்க, எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அது எப்படி தெரியுங்கிறதுலாம் அப்புறம்தான், தெரியும்ல அதோட விடுங்களேன், எனக்காக நீங்கள் நிறையவே பண்ணிட்டீங்க, இது வேணாங்கிற மாதிரி சொல்ல, நான் உனக்காக தானே அதை பண்ணினேன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது, வேணாம், எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயாவது ஹோட்டலில் இல்லை நான் ஏதாவது கேண்டோவில் பிஜி ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி நான் இங்கே தங்கிக்கிறேன்னு இவங்க எடுத்துகிட்டு கிளம்ப இவங்க ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. என்னாச்சு உனக்கு, எதனால் அப்செட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, வானுங்க இந்த வான் இருக்கால அவள் ஏதாவது சொன்னாலான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க என்ன எதுவும் சொல்லலைங்கிறாங்க. இப்போ டாம் ஏதாவது சொன்னாலான்னு கேட்க, அவங்ககிட்ட நான் பேசினதே இல்லைங்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு தான், அப்போ கண்டிப்பாக இது மேவோட வேலை தான் அப்படின்னு சொன்னதும் இவங்க ஃபேஸே மாறுது. அப்போ இவங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை, அவள் உன்ட்ட என்ன சொன்னான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லி இவங்க சொல்ல, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், என்ன மாதிரி ஒரு சப்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணணும், என் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ கேரிங்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. வெயிட் சொன்னால் கேளு நில்லுன்னு சொல்லிட்டு இவங்க நிறுத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ ஒன்றா இல்லைன்னு சொல்லி இவங்க கத்த, நாம் பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நம்ம வானம் சொல்கிறாங்க. அப்படியே உங்கள் ஷாக்கில் நின்றுட்டுருக்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமில் நானும் ஒரு ப்ராப்ளம், நான் வெளியில் போயிட்டேன்னா உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமில் கொஞ்சம் கம்மியாகும் நான் நினைக்கிறேன், ஸோ அதுவே பெட்டர்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப இவங்க அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு 2 பேரும் அந்த பெட்டியை வச்சுட்டு அவ்வளோ சண்டை போடுறாங்க. அந்த பாக்ஸை வச்சுக்கிட்டு இவங்க உள்ளே எடுக்க அவங்க வெளியே எடுக்க தடுக்க நிறுத்தன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வின்னவங்களை ஹக் பண்ணி, வேணாம் போயிடாது ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணேன். இவங்களும் ஹக் பண்ணுறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. வான் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு, யாரான்னு பார்த்தா இந்த வான் இருக்கால, அவள் சும்மா இல்லாமல் ரிப்போர்ட்டர்ஸ்க்கெலாம் கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சுட்டா. கரெக்டாக இவங்க 2 பேரும் அந்த நேரம் சண்டை போட அதை அழகாக கேப்சர் பண்ணிடுறாங்க எல்லாம். வான்னால் ப்ராப்ளம் வரும்னு இவங்க அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இவ க்ரியேட் பண்ணுவான்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ 2 பேரையும் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமாக கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார், இப்போ வளர்ந்துட்டு வர சூப்பர் ஸ்டார் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, அதுவும் இன்னும் ஒரு மூவி கூட இவங்க ஆக்ட் பண்ணல, அதுக்குள்ளே 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, ஹக் பண்ணுறீங்களா, எவ்வளோ நல்லா போகுது, என்னாச்சு அப்படி இப்படின்னு கொஷின் கேட்டு தள்ளுறானுங்க.
அப்படியே நம்ம வின் என்ன பண்ணுறாங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களையும் உள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போவும் அங்கே வான் போயிட்டு அதே தான் சொல்கிறாங்க. என்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு சொன்னேன், பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வருது, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, இதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதுவும் யோசிக்காதன்னு இவங்க சொன்னாலும் கேட்காம, இப்போ நான் இங்கேருந்து போனால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு இவங்க கிளம்புறாங்க. அதுக்கு இவங்க, இங்கேருந்து போனாலும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது, இதை எப்படி சால்வ் பண்ணணும் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது தான் 2 பேரும் எப்படி இங்கே இருக்கோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் வானை பற்றி இவங்க யோசிக்க, வானா அவங்களா இருக்காதேன்னு சொல்லிட்டு வானும் சொல்கிறா. அதுக்கு வின்னு, கண்டிப்பாக அவளாக தான் இருக்கும், இந்த மாதிரி வேலைலாம் அவள் தான் பண்ண, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அவளை நம்பாத, அவள் உன்னை ஏமாத்துவான்னு சொல்லிட்டு பாத்தியா அவளுடைய வேலையை காட்டிட்டான்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னை பற்றி யோசிக்கல வின், உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு டைம் அந்த ஃபோட்டோஸ் லீக் ஆனதுனால உன்னோட கெரியரே போச்சு, மறுபடியும் என்னால் உன் கெரியர் நாசமாக போகிறத நான் விரும்பலை, நான் இங்கே இருந்தேன்னா உனக்கு தான் பிரச்சனைங்கிற மாதிரி வான்னு சொல்கிறாங்க. அதுக்கு வின்னு, இது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை, ஆல்ரெடி நீ சொன்ன மாதிரி என் பேர் கெட்டு போயிடுச்சு, இப்போ என்ன ஆக போகுது, இன்னும் கொஞ்சம் கெட்டு போக போகுது, அவ்வளோதானே, அதனால் என்ன, எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் இல்லை, இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம யோசிப்போம் இருங்கிற மாதிரி ஹக் பண்ணி இவங்களை விட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துக்கு மே வந்துட்டா, ஏன்னா இப்போ தான் இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ இங்கே மே வந்து கத்திக்கிட்டு இருக்கும்போது பேக் சைடில் இன்னொரு ஆள் வராங்க, மிடி தான் வரா. மிடிக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அவளும் அங்கே கார் எடுத்துகிட்டு வரா. ஏய், நீ என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு அவள் கேட்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் ஃப்ரெண்டு, எங்கே இருக்கா, அவளை வெளில கூப்பிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நியூஸை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, அவள் கூப்பிட்டா நான் வந்திருக்கேன் அவ்வளோதாங்கிற மாதிரி மீறி சொல்ல, அவளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கேருந்து அவங்க வெளியில் வர, மிடி வந்துட்டியான்னு சொல்லி இவங்கள கூப்பிட பார்த்தா மேவும் இங்கே தான் நிற்கிறா. மே இவங்கள பார்த்ததுமே ஷாக் ஆகி, வின் நீ நிஜமாவே இவ கூட இருக்கியா, என்னால் இதை நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிடியும் இந்த பொண்ணு எதுக்கு உன் கூட இருக்கா அப்படின்னு அவ்வளோ ஷாக்காக, இப்போ எல்லாரும் உள்ளே போய் உட்காந்து பேசுகிறாங்க. மே என்ன சொல்கிறான்னா, எதுக்குடி இப்படி இன்னொருத்தவங்க வீட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறேங்கிற மாதிரி வானை திட்டுறா. ஸோ மிடி அவள் பக்கத்தில் போய் உட்காந்து, நான் இருக்கேங்கிறதே நீ மறந்துட்டியா வானு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உனக்கு வீடு இல்லைனா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் ஒரு இடம் பார்த்துருப்பேன், இல்லைனா என் கூடவே தங்க வச்சுருப்பேன், இப்படி ஏன் இங்கே இருக்கணுங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. மேவும், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கடி, முதல்ல வெளில போய் பண்ணுங்க, அந்த பேகு அது உன்னோடது தானே, எடுத்துகிட்டு வெளில போடிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ இவங்க போகலான்னு எழுந்திருக்கும் போது இவங்க கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. வின்னு, நீ எங்கேயும் போகக்கூடாது வானு, என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மிடி என்ன பண்ணுது, ஹே, என் கேர்ள் ஃப்ரெண்டோட கையை நீ எதுக்கு பிடிக்கிறங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு உடனே வின்னுக்கு கோவம் வந்துடுது. முதல்ல அப்படி சொல்கிறத நிறுத்து, அவள் சொன்னாலா உன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, எதுக்கு சும்மா ஃப்ரெண்டை போயிட்டு திரும்ப இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க, ஆல்ரெடி வானுங்கன்ட்ட வான் பண்ணியிருக்கால இந்த மாதிரி சொல்லாதன்னு சொல்லிட்டு ஏன்டி சொல்கிறேங்கிற மாதிரி கேட்க, அவங்களும் அப்படியே ஸ்டன்னா நின்றுட்டுருக்காங்க. ஸோ வின் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோதான் நம்மளை பிடிக்காதவங்கள நாம் சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சாலும் அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தானே முடியும். ஸோ திரும்ப இப்படி சொல்லாதுங்கிற மாதிரி வின் சொல்கிறாங்க. அப்போ தான் மே, ஓ நீங்கள் 2 பேருமே ஃப்ரெண்டு தானா, அதுக்கேண்டி இப்படி கொந்தளிக்கிறங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஏய், நீ வாயை மூழ்கின்னு சொல்லிட்டு மிடி கத்த, சரி அதெல்லாம் விடுவேன், நீ எதுக்கு இவளை கூட வச்சுருக்க, இதனால் உன்னுடைய கெரியர் என்ன ஆகுறது, உன்னோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது, ஆல்ரெடி உனக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குது, இப்போ தான் திரும்ப வந்து மறுபடியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவிஸ் ஆக்ட் பண்ண போகிறோம், சீக்கிரமே நம்ம 2 பேரும் கப்புள்ஸாக மாற போகிறோம், நமக்கு நிறையா ஃபேன்ஸ் வர போகிறாங்க, இதெல்லாம் நம்ம ஃபேன்ஸுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்ல, அதுக்கு இப்போ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் அதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவங்கக்கிட்ட சாரி கேட்பேன், அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னியே அந்த ரெப்புடேஷன் அது என்றைக்குமே எனக்கு குட்டாக இருந்ததில்லை, இப்போ இன்னும் பேடாக மாறப்போகுது, அவ்வளோதானே, மாறினா மாறிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வானை பார்த்துட்டே பேசுகிறாங்க. எதனால் நீ பேசுகிற, என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க கேட்கும்போது எல்லாருமே அப்படியே ஷாக்கில் நின்றுட்டு இருக்கும் போது இவங்க இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ரிங் வச்சுருந்தாங்க இல்லையா, அதை அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து நீட்ட இவங்களுக்கு ஒரே பதட்டமாகுது. வானுக்கு மேவுக்கு தாங்க முடியல, எரியுது அடி வயிறுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற ரிங் எடுத்து இவங்க கையில் போட இவங்க கையை நீட்டுறாங்க. பட் வானுக்கு வந்து ஒரு தயக்கம், கையை இழுக்கிறாங்க, இவங்க விடலையே. அப்பயும் அந்த ரிங்கை அவங்க கையில் போட்டு விட்டுட்டு,
நானும் வானும் டேட் பண்ணுறோம். நாங்கள் இப்போது கப்பல்ஸுங்கிற மாதிரி சொல்ல மிடி வானோட கையை விடுறா. மே அப்படியே அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.